Hi guys, welcome to this video. Okay, so நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த DSA டாபிக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த DSA ரொம்ப முக்கியம். DSAன்றது ஒன்றும் இல்லை, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். நம்ம வந்து இந்த எக்ஸல் ஒன்று இருக்குது நம்மகிட்ட ஃபைனல் 450 அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து 450 கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் 450 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே DSA ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி இன்டர்வியூ போனீங்கன்னா மேங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அடோப் அந்த மாதிரி கம்பெனிலலாம் இன்டர்வியூ போனீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் மெயின். ஓகே, ஸோ நம்ம இந்த 450 கொஸ்டின்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்க போது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் அண்ட் அரேலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் நமக்கு கொடுத்தது வந்து லவ் பப்பர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். இது வந்து ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல், நல்ல சேனல். உங்களுக்கு ஹிந்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த நம்மளோட சேனலில் வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நம்ம இந்த 450 சீரீஸையும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட முடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் வந்தீங்கன்னா வித் லிங்கோடு இருக்குது, இதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த Geeks for Geeksல ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ given array or string, the task is to reverse an array or string. ஓகே, நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. ப்ராக்டிஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இங்கே ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கீழே அதை ரீடில் போய்ட்டு படிச்சுட்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டும் வரலாம். இல்லை டைரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்து அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள். முடியுதுன்னா ஓகே, அப்படி முடியலன்னா நீங்கள் திரும்ப ரீட் பண்ணிட்டு கூட வரலாம். பேசிக்கலி நான் இந்த கொஸ்டினை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஆரம்பிப்போம். given an string is, print the reverse of the string as output. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரிங்கை பேசிக்கலி ரிவர்ஸ் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எலமெண்ட் அட் ஃபர்ஸ்ட் இஸ் அட் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் அட் ஃபர்ஸ்ட், செகண்ட் இஸ் அட் செகண்ட் லாஸ்ட். ஸோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ்ன்னு இருக்குன்னா ரிவர்ஸ் அப்படின்னு மாற்றணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு எப்படி பண்ண போகிறோம்னா 2 பாயிண்டர் அப்ரோச் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் லூப்பில் வந்து ஐஜே அப்படின்ட்டு பண்ணுவோம்ல, இந்த மாதிரி அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு பாயிண்டர் இருக்காது, 2 பாயிண்டர் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ ரைட்டாக கோடில் ஸோ அவங்க ஆல்ரெடி பேராமீட்டரில் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க, i is equal to 0. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்குன்றதும் C++ல் ஒரு அரே மாதிரி தான் வரும். நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வச்சு ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணலாம். intj is equal to s dot size length வரும் ngth -1, ஏன்னா இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம -1 கொடுக்கணும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா நான் ஐ வில் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன் நான். இங்கே இன்ட் ஐ இருக்குல்ல, ஐ, ஸோ லெட்டஸே Geeks for Geeksன்னு இருக்குது. இண்டெக்ஸ் ஐ 0னா இந்த ஜி வரும். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, 0 1 2 3 4 5 6 அந்த மாதிரி. ஸோ ஐன்றது 0. நான் ஜேன்றது எப்படி எடுத்துக்கிறேன்னா s டாட் லென்த் -1. ஸோ இதோட லென்த் என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இதோட லென்த் வந்து 13. ஸோ இங்கே s டாட் லென்த் பார்த்தீங்கன்னா 13 வந்துடும். 13 -1 12. ஸோ இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நமக்கு 12 இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஓகே, ஐஜே ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இதை ஸ்வாப் பண்ணிகிட்டே வந்தாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன பண்ணுறோன்னா while போட்டு i is less than or equal to j. ஓகே, என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணுறோம். swap yes i comma yes j. ஓகே, ஐ கெஸ் எஸ் வந்து கேபிட்டல்.
அப்புறம் இதுவும் கேபிட்டல் எஸ் சாரி இது போட்டேன். ஓகே ஸ்வாப் ஆகிடுச்சா? ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் எஸ் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா டைம் எரர் மோர் தேன் எக்ஸ்பெக்டட். ஓகே நம்ம ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எப்படின்னா கோடு எப்படி ரன் ஆகுதுன்னா i = 0 i = less than 1ல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரன் ஆகிடுச்சு. ஸோ எஸ் இங்கே வந்துடுச்சு, ஜி இங்கே வந்துடுச்சு, ஸ்வாப் ஆகிடுச்சு. அதோட ஒயில் திரும்ப இதுலேயே இருக்குது. i = j திரும்ப செக் பண்ணுது, இது 0லேயே இருக்குது, இது 1லேயே இருக்குது. திரும்ப ஜியை இங்கே ஸ்வாப் பண்ணுது, எஸ் இங்கே ஸ்வாப் பண்ணுது. ஸோ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ரெண்டு மட்டுமே ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்குது. டைம் லிமிட் எக்ஸீட் ஆகிடுச்சு. ஓகே நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா i ++ அப்புறம் j -. ஓகே எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜி எஸ் ஸ்வாப் ஆகிடும், அப்புறமா i + ஆகிடும், i வந்து 1 ஆகிடும், j வந்து 12 இருந்தது 11 மாறிடும். ஸோ இது ஸ்வாப் ஆகும். இதே மாதிரி சென்டர் வரைக்கும் ஸ்வாப் ஆகிடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓ வந்துட்டு தன்னோடைய அது ஸ்வாப் ஆகிடும். ஓ கூட ஓ ஸ்வாப் ஆகிடும். ஸோ எப்படி இருந்தாலும் ஓவாக தான் இருக்கும். அதனால அது பிரச்சனை இல்லை. ரன் பண்ணிங்கன்னா கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ அவ்வளோதாங்க, கோடு முடிஞ்சிச்சு. இப்படி தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(n/2). டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்புறம் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுறேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பாயிண்டர் அப்ரோச்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு அரேவை ஐட்ரேட் பண்ணுறப்போ நமக்கு 2 ஐட்ரேட்டரை வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணுறது. வேறு ஜஸ்ட்டு ஐயை வச்சுட்டு ஸ்வாப் பண்ணாமல் i and j ரெண்டுத்தையும் வச்சு ஸ்வாப் பண்ணலாம். அண்டு சில இன்டர்வியூஸில் உங்களுக்கு கேட்கலாம், இந்த ஸ்வாப் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்களே இது தப்பாக இருக்கும், நமக்கு வந்து இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக எனக்கு ஸ்வாப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு இன்டர்வியூஸ் கேட்டார்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதையும் பண்ணி காட்டலாம். ஓகே ஸோ இந்த ஸ்வாப் மெக்கானிசத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்டு டெம்ப் அப்படின்ட்டு ஒன்று வச்சா, இல்லை இன்ட்டு வராது, அது கேர் டெம்ப் = si. ஓகே எஸ்ஸோட இண்டெக்ஸை இதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்புறம் si = sj. ஓகே ஸோ எஸ்ஸோட இண்டெக்ஸை நம்ம டெம்பில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் எஸ்ஸோட இண்டெக்ஸை ஜேவோட ஓவர் ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் எஸ்ஸோட ஜே மட்டும்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. எஸ்ஸோட ஜே = tmp. So let us try running this. Compilation completed. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணலாம், இட் இஸ் 100% பர்மிசபிள். சம்டைம்ஸ் இன்டர்வியூவர் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார்னா நீங்கள் இந்த மாதிரியும் ஸ்வாப் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ இது எப்படின்னா இந்த ஐயில் இருக்கிற வேல்யூவை ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்ஸோட அந்த ஐத் இண்டெக்ஸை ஜேவோட ஓவர் ரைட் பண்ணிடுறீங்க. ஓகே அப்புறமா ஜே வந்து ஜேயும் ஐயும் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வந்து ஜேவை வந்து ஐயோட மாற்றணும்ல, ஸோ ப்ரீவியஸாக டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத இதுக்கு டெம்பில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்புறமா ஐ இன்க்ரிமெண்ட்டு ஜே டிக்ரிமெண்ட் இந்த மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு எஸ் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஆ 100% அக்யூரேசி. ஓகே ஸோ டைம் டேக்கன் 0.01 செகண்ட்ஸ் ஐ கெஸ், தெரில. டோட்டல் டெஸ்ட் கேஸும் 207 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம டெய்லி ஒன் டிஎஸ்ஏ கொஸ்டினாக பார்த்து நம்ம கடைசி வரைக்கும் 450 இதையும் முடிச்சிடுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.